அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம், இறைவனருள்ள. ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்ரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம். ஓகே சார், பொதுவாக அந்த ஆன்மீக ரீதியான கேள்விகள் கேட்கும் போது நிறைய விதமான கேள்விகள் இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஒரு சில நபரை பார்த்தோன்னா நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவங்க நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்கே, பரிச்சயம் இல்லாமே அவங்க கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு சில நபரை பார்க்கும் போது நமக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு முகசுளிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஜென்ரலாகவே சந்தோஷமா பேசும்போதும் ஒரு பதட்டமா பேசுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப அவங்க டவுனா ஃபீல் பண்ணா கூட ஒரு சந்தோஷமான ஒரு நேரலையான ஒரு எண்ணங்கள் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இது பேசிக்காவே பிறக்கும் போதே ஜாதக ரீதியா ஒரு தனிநபரோட குணாதிசயம் கணிக்கப்படுமா? டெஃபினட்டா. அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது. இப்போ இந்த ஆன்மாவுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா 100%, 100% சம்பந்தம் உண்டு. அப்போது நீங்கள் மேடம் இப்போ சொன்னாங்க, அது எப்படி அந்த நேச்சர் வருது அப்படின்னா, இதை தான் வந்து நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சஞ்சித கர்மான்னாங்க. சஞ்சித கர்மானா என்ன? போன ஜென்மத்தில் நம்மளுடைய பதிவுகள் உறுதியாக திண்ணமாக நமக்கு இந்த ஜென்மத்தில் வருங்க. ஏன்னா புண்ணியமே பண்ணியிருந்தோம், நமக்கு பாவமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளாம் வரவே மாட்டோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம திருப்பியும் வந்து எடுக்கிறோம்னா அதுக்குள்ளே கர்மாவை முடிச்சுட்டு தான் போகணும். அப்போது இதோட நேச்சர், இப்போ மேடம் சொன்னாங்க, ஒரு சில பேர் பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் வேறு மாதிரி இருப்பாங்க செய்வாங்க அப்படின்னா, இந்த சஞ்சித கர்மாக்குள்ளே நம்ம தாந்திரிக ஜோதிட ரீதியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுடைய சஞ்சித கர்மம் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்கன்னு கொண்டு எடுக்கும்போது அதோட படிவங்கள் வந்து இந்த பிராரப்த கர்மா ஜாதகத்தில் இருக்கும். அப்போ இதோட இது வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட என்ன தொழில் பண்ணாங்க, அதே மாதிரி அவங்க என்ன குணநலத்தோடு இருந்தாங்க, இதோட இது அது பாசிட்டிவாக போன ஜென்மத்தில் அந்த ஜாதகத்தில் இருந்திருந்தால் அதுக்குள்ள பிளானட்டோட தன்மை வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டோட தன்மை நன்றாக இருக்கும். அப்போ அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம தாந்திரிக ஜோதிட ரீதியாக வழிபாடுகளை சுவாமிய வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய நல்ல விஷயம் வரும். அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு கெட்ட விஷயம் பண்ண ஒருத்தர் ஏமாற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு ஜெண்டர்லாம் கிடையாது, இவங்க ஆண்களா பெண்களா அதெல்லாம் கிடையாது. அவங்க அங்கே பாவத்தை செஞ்சிருந்தால் அதுக்குள்ள கான்சிக்வன்ஸ், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்வினை இருக்கிற மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அது உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்ற அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த வகையில் பண்ணாங்களோ அதுக்குள்ள பிளானட் அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்கும். அப்போ அது வந்து ஒரு உதாரணத்துக்கு யார்கிட்டயா பணத்தை திருடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க பணத்தை திருடிட்டு போவாங்க. ஒருவேளை அவங்க வந்து பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருந்தாங்க, இல்லை ஏதோ குடும்பத்தோட வாழ்க்கையை கெடுத்திருந்தாங்கன்னா இதே வாழ்க்கையில் இப்போ இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய காலங்களில் என்ன இருக்கும்னா, இவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க என்னெல்லாம் பாவங்கள் செய்தாங்களோ அதுக்குள்ள விஷயங்களையும் அனுபவிப்பாங்கங்க. அப்போ இந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் அந்த கெட்ட காலங்கள் வரக்கூடிய அமைப்புலையும் இந்த தாந்திரிக ஜோதிட ரீதியாக என்னென்னா அதுக்குள்ள வழிபாடுகள் தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக, கிரகங்களை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்களுக்கு வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கிடையாது, அடிக்கணும்னா அடிச்சே ஆகும். ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை நாம் செய்யும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பிராயச்சித்தமும் கிடைக்குது. பட் ஆனால் நேச்சர் மேடம் சொன்ன மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஆன்மாக்களுக்கும் ஜாதகத்துக்கும் இது தொடர்பு உண்டு என்பது தான் இதில் உள்ள இருக்கக்கூடிய உண்மைகள் நண்பர்களே. ஓகே, பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு இந்த ஜென்மத்திலயும் இருக்கும், அது கேரக்டர்ஸா வெளிப்படும் வருது 100% வரும். ஓகே, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? புதிய இது ரேவதிங்க. ரேவதி. ஓகே, எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? அஞ்சூர்ல. ஓகேம்மா, சார் இணைப்பில் தாமா இருக்காரு, நீங்க தொடர்ச்சியா பேசலாம். அம்மா காலை வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, உங்கள்ட்ட பேசுறது சந்தோஷம். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு கொஞ்சம் வேலையில
சம்பளம் கொஞ்சம் அதிகமா வர வேணுங்க ஐயா. அம்மா அவரோட லக்னம், கடன் வேற இருக்குது அவனுக்கு. அம்மா அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. அவன் ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரங்கள், லக்னம் என்னன்னு தெரியலைங்க, பார்க்கல. ஆமாம், இவரை பொறுத்த வரைக்கும்மா இப்போ நீங்கள் லக்னம் என்பது ரொம்ப முக்கியமாக, இது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, தாய்ங்கிற ஸ்தானத்தில் தெரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு, இப்போ நீங்கள் தொழில் ரீதியாக கேட்குறதுக்காக சொல்கிறேன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு நீங்கள் உதவிகள் செய்கிறீங்களோ, உணவுகள் கொடுக்குறா, வெறும் உணவுகள் மட்டும் கொடுக்கக்கூடாதுமா, அதுக்குள்ளே தண்ணீர் கொடுங்க. அதே மாதிரி அந்த சனிக்கிழமைகளில் எத்தனையோ நம்மளோட வசதி கம்மியாக இருக்கவங்க எத்தனையோ இருப்பாங்க. 10 ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 ரூபா கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி தானங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சனிக்கிழமை செய்யுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னேற்றங்கள் உங்களுக்கு அவருடைய தொழிலில் கிடைக்குமா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கிறனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆன்மீக பரிசு அன்புக்காக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வைக்கப்படுமா. அழைத்ததற்கு நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன? என் பொண்ணுக்காண்டி கேட்குறேன் மேம். உங்கள் மகளுக்காக கேட்குறீங்களாம்மா? தொடர்ந்து பேசலாமா? சார் லைனில் தான் இருக்கார். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா உங்கள் கேள்வி கேட்கலாமா ப்ளீஸ்? சார், பொண்ணு திருமணத்துக்காண்டி கேட்குறேன். பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் வந்து அம்மா உங்களுடைய பொண்ணோட வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் மட்டும் சொன்னால் போதுமா? சரிங்க சார். பொண்ணோட வயசு 24 சார். பொண்ணு பேர் சிவசங்கரி. ராசி உத்திரம், ராசி கன்னி, உத்திர நட்சத்திரம், தனுசு லக்னம் சார். சரிம்மா. ஆமாம், அதாவதுமா இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புக்கு, அதாவது கட்ட பொருத்தம் பார்த்து தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு முதுகு சம்மந்தப்பட்டது, L1 L2 சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரட்டிக் பெயின் சம்மந்தப்பட்டது, உடம்பு வலி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். சரியா இந்த பொண்ணுக்கு? அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரப்படாமல் இந்த பொண்ணுக்கு கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும், பரணி நட்சத்திரம் தரணி ஆளும், இதெல்லாம் கிடையாதுமா. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாணயமான பொண்ணுமா. அதனால கரெக்டாக கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆனாலும், இன்னும் ஒரு வருஷ காலங்கள் ஆனாலும் நீங்கள் வந்து அது கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் சரி பண்ணி கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஒருவேளை ஜாதகத்தை நல்லபடியாக பார்க்கணுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பெய்ட் கன்சல்ட் வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். பட் இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது, அதையும் சரி பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமை சிவபெருமான், அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வந்து அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வரக்கூடிய அமைப்புகள் வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக நீங்கள் கால் பண்ணியிருக்கனால 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்கள் நிறுவனம் சார்பாக, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனம் சார்பாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வைக்கிறோமா. அழைத்ததற்கு நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்கள் பெயர் என்ன? ஹலோ வணக்கம்மா, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா. டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம். ஓகே, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக கிடைக்குமா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஓகேம்மா, நிச்சயமா கேட்கலாமா. சார் லைன் தான் இருக்காரு, தொடர்ச்சியாக பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா. அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது மட்டும் சொல்லுங்கம்மா. அம்மா உங்கள்கிட்ட நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்மா. உங்க முயற்சிக்கு ரொம்ப நன்றி. உங்க கேள்விகள் கேட்கலாமா? என் மகன் ஜெயச்சந்திரன் கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், மகர நட்சத்திரம். ஆமா, புரியலம்மா. மகர லக்னமாம்மா? ஆமா, மகர லக்னம், கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். ஏஜ்மா? உனக்கு 37 நடக்குது. உங்க கேள்வி கேட்கலாமா? கல்யாணம் சம்பந்தமா கேட்கணுமா? அம்மா கல்யாணம் நடக்க முடிய மாட்டேங்கி, வருது இருந்தாலும் போயிருது. சரிம்மா. அம்மா நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தெற்கு பக்கம் இருக்கீங்களாம்மா? அதாவது மதுரை தாண்டி திருநெல்வேலி அந்த இதை சேர்ந்தவங்களா நீங்கள்? இல்ல, நாங்கள் தூத்துக்குடி. எங்களுக்கு அதான் கேட்குறேன். ஓகேம்மா. நீங்கள் வந்து காயாமணி.
நல்லதும்மா, அதான் கேட்டேன். நீங்கள் தெற்கு பக்கம் உள்ளவங்களாம் அதான் கேட்டேம்மா. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, எப்பயுமே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு ஒரு அம்மன் தெய்வமும் ஒரு மீசம் முறுக்குன தெய்வமும் இருக்காங்க. அந்த தெய்வத்தை வந்து இறுக்கமாக பிடிக்கணும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், தவறாக நினைக்கக்கூடாது. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சாபங்களும் சரி, பெண் சாபங்களும் சரி இந்த குடும்பத்துக்கு உண்டு. அதை வந்து ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்துக்கணுமா. ஜோதிட ரீதியாக பார்த்து தெய்வ வழிபாடுகள், நான் சொல்கிறது கிரகங்களை இல்லை, தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கிறது வந்து நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது, எப்பயுமே நீங்கள் வழிபாட வேண்டியது குலதெய்வத்துக்கு நான் சொல்லக்கூடிய அமைப்பை சிம்பிளாக பண்ணுங்கள். ஒரு மஞ்சள் கலர் துணியில் ₹1 காசோ ₹2 காசோ எவ்வளோ உங்களால் முடியுமோ இதை ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுத்து வைங்கம்மா. இதை நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கும் போதே இந்த 48 நாளுக்குள்ளே நிறைய மாற்றம் வரும். என்றைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயில்பட்டியிலையும் ஆஃபீஸ் இருக்குமா, சாத்தூர் கோயில்பட்டியிலையும் ஆஃபீஸ் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து சந்திங்கம்மா. டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால எங்களோட நிறுவனமான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு அன்புக்காக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு தரோமா. தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கோங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே ஒருத்தரோட கேரக்டர் வந்துட்டு எப்படிப்பட்டு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க சார்? அது ப்ரீ டிசைடட், நம்ம பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடியது தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஜென்மத்தில் நல்லபடியாக வாழணும் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பாவங்கள் தொடர்ச்சி அவங்க தொடர்ந்து வருதுன்றது எந்த பேட்டர்ன்ஸ் அது ஃபாலோ ஆகும்? அது எதனால் அப்படி இருக்குது? டெஃபினட்டாங்க. அதாவது இதுதான் எங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த மலையாள ரீதியாக நம்ம தாந்திரிக ஜோதிடத்தில் என்னென்னா, அந்த ரூட் காஸ்னால் வேரை ஃபஸ்ட்டாக சரி பண்ணணுங்க. நீங்கள் மரமே வச்சுருக்கீங்கன்னா கிளைய நீங்கள் சரி பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி? அது கிடையாது. கீழே ஊட்டம் கொடுக்கணுன்னா கீழே இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட விஷயங்கள் இந்த காலங்களில் இந்த கர்மா வந்து அனுபவிக்கணும்னா விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால், விதி இருந்தால் மட்டுமே அதை சரி பண்ண முடியும். அப்போ அதோட கர்மானா அது நம்ம செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம். சில பேர் நீங்கள் நல்லா பார்க்கலாம், நம்ம உழுந்து சுவாமி கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு ஆள் மட்டும் பாருங்கள், அவன் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் பண்ணக்கூடிய விஷயம்லாம் இயற்கைக்கு மாறாக தப்பான விஷயங்கள் செய்வாங்க. அவங்க நம்மளாம் நினச்சிப்போம், இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அல்லங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த காலங்கள் மாறும்போது அதான் சொன்னேன், கிரகங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க அந்த ஜென்மத்தில் அந்த பதிவங்கள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க புண்ணியங்கள் செஞ்சுருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுங்கிறதுக்காக பிறந்திருந்தாங்கன்னா சில பேர் அனுபவிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதை பாசிட்டிவ் சைடில் சொல்கிறேன். இன்கேஸ் நெகட்டிவ் சைடில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும். சில பேருக்கு எடுத்து பாருங்கள், மன வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மன வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், அவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஆப்போசிட்டாகவே இருக்கும். அதே மாதிரி தொழிலில் பாருங்கள், இவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் இந்த விஷயம் இருக்கே ஒழிஞ்சு இந்த ராசியிலையோ நட்சத்திரத்துலேயோ இதில் விஷயம் இல்லை. அப்போ அந்த பிளானட் வந்து நம்ம செஞ்ச பாவங்களாக இருக்கலாம், புண்ணியங்களாக இருக்கலாம், கழிக்கக்கூடிய அமைப்புகளும் பொறுமை இருந்தால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பொறுமை ரொம்ப இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு பரிகாரமே பண்ண மாட்டாங்க. நான் பரிகாரம் பண்ண மாட்டேன், நான் சாமியை மட்டும்தான் கும்பிடுவேன், பரிகாரத்துக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பொறுமை இருந்தால், பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் இருந்தால் அவங்க வந்து பரிகாரமே செய்ய தேவையில்லை. அந்த காலங்களில் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு என்ன தெய்வத்தை வழிபடணுமோ அந்த வழிபாடு மட்டும் செய்யும்போது, பட் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில நேரங்களில். சில பேருக்கு எப்படி அந்த உடனடி ரெமடி வேணும், உடனடியாக அவங்க அதை விட்டு வெளியே வரணுன்னும் போது தான் அந்த பரிகாரம்ன்ற கான்செப்ட் வருது. அப்போ அதை வந்து கிரகங்கள் ரீதியாக பண்ணி அந்த தெய்வத்துக்குள்ள பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும், குழந்தை பேரே இல்லைங்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த காலங்கள் நம்மளாம் என்ன நினச்சிக்குவோம், ஓகே இந்த பரிகாரம் பண்ணனால குழந்தை. சத்தியமாக கிடையாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களையே அறியாமல் அது 10 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், 7 வருஷமாக இருக்கலாம். அவங்களுக்கு இவ்வளோ நாள் கர்மா கழியணும் அப்படின்னு இருக்கிறதுக்கும் போது இவங்க செய்த அந்த காலங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலும், அவங்க பரிகாரம் பண்ணாலும் சரி பரிகாரம் பண்ணாட்டியும் சரி, வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா வெயிட் பண்ணால் அந்த பிளானட் மாறும்போது மாறும். இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கும் போது தொடர்ந்து அந்த வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுதும் அது மாறும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் இருக்குங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் இஸ் வெரி ஈஸிங்க. ஜோதிடம்ங்கிறது, குறிப்பாக தாந்திரிக ஜோதிடம்ங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து உங்களை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. இதை சிம்பிளான லைஃப்பில் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறதா, சுவாமி கும்பிட்றதா இருக்கலாம், அந்த ஜோதிடமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் என்ன தான் பண்ணாலும் உழைக்கணும். அதுக்கான பாதை வரும்போது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், 10 கிடைக்கும். கெட்ட காலங்களாக இருந்ததுன்னா 10 அடி வாங்கிறதுக்கு பதிலாக
இந்த வழிபாடுகளை நம்ம தெரிஞ்சுட்டு சுவாமியை வழிபாடுகள் செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் மேலே சுவாமி தான். அதை நம்ம ரகசியத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்களை அந்த காலங்களில் நம்ம வழிபடும் போது 10 அடி வாங்குறதுக்கு பதிலாக 5 அடி வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் கிரகங்கள் 10 அடி கொடுத்துருக்கோம். அந்த வலியை காப்பாற்றக்கூடிய சக்தியை நம்ம சுவாமி கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பெயர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ரமேஷுங்க, திருப்பூர் மாவட்டம். ஓகே, கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்கார். காலை வணக்கம் ரமேஷ் சார். உங்களோட வயது இல்லை யாருக்கு கேட்குறீங்களோ அவங்களோட வயது, ராசி, லக்னம், நட்சத்திரம், ராசி சொல்லிடலாம் சார். சார் எனக்கு தான் கேட்குறேங்க. ரமேஷுங்க, வயது 46. கடகராசி, ஆயுள் நட்சத்திரம், மேசலக்கம். உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார். கடன் மேலே கடன் அதிகமாகிட்டே இருக்கு, நிம்மதியாக இருக்க முடியல. சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சகோதரரே. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். இது சரியா? இப்போ நான் சொல்கிறது, இப்போ உங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே ஒரு வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அடிபட்டோ இல்லை ஒரு மச்சமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே இருக்கா? இருக்குங்க சார். சரி, அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க சகோதரரே. ஆமாண்ணா ஆமாம்பிங்க, இல்லைன்னா இல்லைம்பிங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்புகள் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போராடி ஜெயிக்கக்கூடிய குணங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமாம் இல்லை? ஆமாம். ரைட், பயப்பட வேண்டாம் சார். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 காலங்களில் குருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு மனசார நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை விடாமல் வழிபடுங்க. உங்களுக்கும் முருகனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டுங்க. முருகனுக்கு உங்களை பிடிக்கிறதுனால முருகனை உங்களுக்கு பிடிக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அதனால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாக அறுபடை முருகன் கோயிலுக்கு போகணும். காலம் ஃபுல்லாக திருச்செந்தூர் முருகனை மட்டும் வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக வந்து அந்த செவ்வாய்க்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2, நைட் 8 to 9 காலங்களில் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக முருகப்பெருமான மனதார நினைத்து 1 ரூபா காசோ 5 ரூபா காசோ 10 ரூபா காசோ இந்த காலங்களில் சிவப்பு கலர் துணியில் வச்சுக்கிட்டே வாங்க. வச்சுட்டே வரும்பொழுது நிறைய மாற்றங்கள், கடன் அடையிறதுக்கான பாதை மட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் வியாழக்கிழமை இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது தொழில் முன்னேற்றத்திற்கான பாதையும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு 6 வாரங்களுக்கு ஒரு தடவை சேர்க்கக்கூடிய காசை திருச்செந்தூர் முருகனை நினச்சி சேர்த்து வைங்க. இதை ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸில் சேர்த்து வைங்க, இதை ஒரு சிவப்பு கலர் பாக்ஸில் சேர்த்து வைங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை முருகப்பெருமானுக்கு இந்த காசு சேர்த்ததை வச்சு பொருளாக வாங்கி கொடுங்க ஐயா. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை என்னைக்காவது பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நான் கோயம்புத்தூருக்கு வருவேன். தேவைப்பட்டால் பெய்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு அனுப்ப காத்திருக்கோம் சார். தேவைப்பட்டால் அதையும் பயன்படுத்திக்கலாம். அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி என்னென்னா, நம்மளோட பூர்வ ஜென்மத்தோட பலன்கள் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணுறது? பலன்கள் நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும்ல சார். அது எப்படி நம்ம பிரேக் பண்ணுறது? நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, பல பேருக்கு வந்து பொறுமை இருக்கும், ஒரு சிலருக்கு பொறுமை இல்லாமல் இருக்கலாம். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்? அது பரிகாரம் பண்ணால் 100% இருந்து வெளியில் வரலாமா? டெஃபினட்டாக. இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் என்ன தான் அவங்கள்ட்ட காதில் சொல்லி ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 1 வருஷம் வீடு கட்ட வேண்டாம், இந்த டயத்தில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த மார்க்கெட்டிங் சைடில் பேசக்கூடிய ஸ்டைலிஷாக பேசுகிறவங்கள தான் நம்புவாங்களே ஒழிஞ்சு, இதை வச்சுருங்க, பொம்மையை வச்சுருங்க, இந்த வீட்டில் இதை தூக்கி அதை தூக்கி மாற்றுங்க, டாய்லெட்டை உடைங்க, அந்த இடத்துல ஒரு இயந்திரத்தை பதிங்க, இந்த மாதிரி சொல்கிறவங்கள நம்பிடுவாங்களே ஒழிஞ்சு பொறுமையாக இருக்கணுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை 10 மாதம் ஆகணும்னா பெஸ்ட்டு சொல்கிறாங்க, செலவே இல்லாமல் சொல்கிறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்துட்டு சுவாமிக்கு மீறி எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அது எந்த ஜோசிக்காரராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காசு வாங்காமல் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்படிங்கும்போது நீங்கள் யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் ப்ரெஷியஸ் மணிங்க. நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை பொறுமை காத்துறதே ஒரு பேட்டர்னாக வச்சுக்கோங்க லைஃப்பில். அப்போ அந்த காலங்களில் கிரகங்கள் வரும்போது அது வரைக்கும் சாமியை நீங்கள் கும்பிடும்போது எந்த கிரகங்கள் உங்களை கெடுத்ததோ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கிரகங்கள் வாழ வச்சுட்டு தான் கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தான் தலைவர், சுவாமி தான். ஆனால் அவங்களால எல்லா வேலையும் பார்க்க முடியாது. இந்த கிரகங்கள் 9 கிரகங்கள் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே வழிபாடை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த ஜாதகத்தை பார்க்காம
இதில் வந்து குரு பெயர்ச்சி பலன் இப்படி சொல்லிட்டாங்க, சனி பெயர்ச்சி பலன் சொல்லிட்டாங்க, எனக்கு 7.5 நாட்டு சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, அதனால இருக்கு. அதெல்லாம் சும்மா நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்தால் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியும் ஒன்றும் செய்யாது, அஷ்டமத்து சனியும் ஒன்றும் செய்யாது. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு இதில் வந்து பொது பலனில் அப்படி இருக்க போகிறீங்க அன்பர்களே, இப்படி இருக்க போகிறீங்க அன்பர்களேன்னு நாங்கள் சொன்னாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் கெட்ட காலங்கள் இருந்தால் அந்த பொது பலன் உங்களை காப்பாற்றாதுங்கிறத ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அழுத்தமாக புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய சுயஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க. அந்த வருஷத்தை எப்படி பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள வழிபாடு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலில் சிம்பிளாக நீங்கள் கொண்டு போயிட்டு தெய்வத்தை நீங்கள் சரணாகதி அடையும் பொழுது தெய்வத்துக்கு மீறி யாருமே கிடையாதுங்க. பக்தியாக இருக்கிறவங்க தான் நம்ம நிகழ்ச்சி பார்க்குறீங்க, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதோடு சேர்த்து அந்த வழிபாடுகள் இல்லாமல் தான தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தர்மம் சத்தியமாக தலை காக்கும், சில நேரத்தில் உயிரையும் காப்பாற்றும். ஸோ இதோடு சேர்த்து தெய்வ வழிபாடுகளோடு சேர்த்து சில தர்மங்களும் நம்ம செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து எளிமையாக வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டோடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நம்மளோட சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட நேயர்களுக்காக மட்டுமே ஒரு 1 டே வகுப்பு, ஒரு நாள் வகுப்பு வந்து நம்ம நடத்த போகிறோம். அந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மந்திர ரீதியாக, யந்திர ரீதியாக, தாந்திரிக ரீதியாக எளிமையான விஷயங்களை எப்படி நம்ம எதிர்கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 டே வகுப்பு. இது வரைக்கும் நான் கொடுக்காத லெவலில் ஒரு கம்மி ஃபீஸோடு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் அதில் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா லிமிட்டடாக தான், நான் நிறைய பேரோட கிளாஸ் நடத்த விரும்பலை, அதனால் லிமிட்டடாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூப்பிட்றோம். அதனால் எங்களோட சொந்த ஆஃபீஸில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. பண்ணும்போது சிம்பிளான விஷயங்கள் மூலமாக நம்ம லைஃப்பை எவ்வளோ கூலாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சியாக தான் இது இருக்க போகுது, வகுப்பாக தான் இருக்க போகுது. ஒருவேளை அந்த பாடம் கற்றுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கணும், கலைகள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அன்பர்களே. கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அல்லிராணி, எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நான் திருச்சி மாவட்டம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை முன் வைக்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்கார். அம்மா காலை வணக்கம் அல்லிராணி மேடம். நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் டால்மியாபுரத்துக்கு பக்கத்துல இருந்து பேசுறோம், ஒரு கிராமம் மால்வாயில இருந்து. சரிம்மாம்மா, கீழப்பழுவூர் பக்கமாம்மா? டால்மியாவுக்கு வடக்கு கீழப்புலூருக்கும் பக்கம் தாங்க. சரிம்மா சரிம்மா, உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லைங்க, கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் ஆச்சு. சரிம்மா. பிறந்த தேதி வந்து ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம், கும்ப மகர லக்னம். ஆமாம், நான் உங்களுக்கு ஒரு அன்பாக சொல்கிறேன், என் அன்பு சகோதரிக்காக அன்பாக சொல்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாம்மா, ஒரு செவ்வாய்க்கிழமையோ அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு மட்டும் தான் அன்பான சகோதரி, கீழே ஒரு சகோதரிக்காக சொல்கிறேன், நீங்கள் கால் பண்ணி உங்களோட பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் அன்புக்காக பார்த்து சொல்கிறேன். எப்பயுமே குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா, மனைவிக்கு மட்டும் கிடையாது, கணவனோட ஜாதகமும் சில நேரத்தில் தேவைப்படும். அதனால் 2 பேரோட அமைப்பை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்காக மட்டும் அன்புக்காக உங்களுக்கு பார்த்து சொல்கிறேம்மா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக பேசினதுனால உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அனுப்பி தரோம்மா. அழைத்ததற்கு நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னம்மா? கல்யாணி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சங்கரங்கல் பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? மகளுக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியாக பேசலாமா? சார் லைனில் தான் இருக்கார். அம்மா காலை வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. காலை வணக்கம் ஐயா. உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். உழைப்பால் உயர்ந்த உத்தமி, நீங்கள் சொல்லுங்கள். சார் என் மகளுக்காக கேட்கணும் மேடம். சரி, தேங்க்யூ மேடம். சொல்லுங்கள் மேடம், என்ன கேள்வி சொல்லுங்கள். என் மகன் படிச்சதெல்லாம் மறக்குது, டிஎன்பிசி பரிசை படிச்சுக்கிட்டு இருக்கா, படிச்சதெல்லாம் மறக்குதுன்னு சொல்கிறா. அது என்ன செய்யலாம் சார்? அவங்க லக்னம் சொல்லுங்கள், ராசி சொல்லுங்கள், நட்சத்திரம் சொல்லுங்கம்மா, வயசு சொல்லுங்கம்மா. அது வயசு 22, மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, மிருக லக்னம்.
சரிம்மா. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எப்பயுமே நீங்கள் விடாமல் டெய்லி இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை விடாமல் உங்கள் பொண்ணை நம்பிக்கையோடு சொல்லணும். சரிங்களா? அந்த பொண்ணோட நேச்சர் எப்படின்னா, அந்த பொண்ணு வயசுக்கும் அவங்க லுக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். யங் லுக்கிங்காக இருப்பாங்க. அதேமாதிரி குழந்தைத்தனம் இருக்கும். இன்றைக்கி எல்லோ கலரும்பாங்க, 1 மணி நேரம் கழித்து ரெட் கலரும்பாங்க, அப்புறம் ப்ளூ கலரும்பாங்க. இது வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய, நான் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், மாற்ற வேண்டிய சில குணங்களில் இதுவும் ஒன்று. அது வந்து நீங்கள் மாற்றக்கூடிய வரம் யார் தருவாங்கன்னா, உயிர் இருக்கிற வரைக்கும் நம் தாய் மகாவாராகியை விட்டுறக்கூடாதுமா. சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ நான் மூல மந்திரம், வாராகியோட மூல மந்திரம் சொல்கிறேன். சும்மா என்னன்னே தெரியாதவங்க சில பேர் வாராகிலாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து யோசிக்காதீங்க. அப்படிங்கும்போது ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க, அவங்க ஃபோக்கஸ்ட் ஆயிடுவாங்கம்மா. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. குலதெய்வத்தை 2வதாக வழிபடணுமா. இதை வழிபட்டுட்டு அந்த மீசம் முறுக்கின தெய்வத்தை மனசார கும்பிட்டுக்கோங்கம்மா. அது கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் உங்கள் கணவர் வழி குலதெய்வமாக. அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாராகி அம்மனை விடாமல் கும்பிடுங்க. என்றைக்கா வாய்ப்பு இருந்தால் சங்கரன் கோயிலேருந்து நம்ம கோயில்பட்டியில் வாராகி பீடம் இருக்குமா, மகாவாராகி அம்மன் இருக்காங்க. என்றைக்கா வாய்ப்பு இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்க. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கனால சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். எங்களோட நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசை அனுப்பி தரோமா. தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கோங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீக ரீதியான கேள்விகள் மட்டும் இல்லாமல் கால் பண்ணவங்க எல்லாருக்குமே சரியான தீர்வையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நன்றி. நன்றி மேடம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகமுக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயில்பட்டி அலுவலகத்துக்கும் வரோம், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கும் வரும், தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நிறைய இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம். ஓகே, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். இதே போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.